தொடர்ந்து உயரும் தனியார் பால் விலையை வரைமுறைப்படுத்தவும் ஆவின் நிர்வாக சீர்கேடுகளையும் களைந்திட பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் நிறுவனங்களுக்கு அமோக லாபம், பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கோ முதலீட்டு செலவை கூட ஈட்ட முடியாத நிலை. இதுதான் பால் வணிகத்தின் இன்றைய நிலை. தனியார் நிறுவனங்கள் பால் விலையை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே உள்ள நிலையில் மறுபுறம் ஆவின் நிறுவனம் தனது கட்டமைப்பு வசதிகளை உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்காமல் இருப்பதாக பால் உற்பத்தியாளர்கள் புகார் கூறுகின்றனர். ஆவின் நிறுவனம் தங்களது கொள்முதலான பாலை விற்பதை விடுத்துவிட்டு இப்ப கிராமங்களில் பாலை லிட்டருக்கு 100 மில்லி முதல் 300 மில்லி வரை திருப்பி பால் உற்பத்தியாளர்களிடமே அனுப்புவதும், அப்படி ஒத்துக்கொள்ளாத இடத்திலே பால் கேன்களை எடுத்துக்கொள்வதுமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்வது பால் உற்பத்தியாளர்களுடைய நலன்களை இந்த அரசு காக்க தவறிவிட்டது என்றே கருதுகிறோம். ஆவின் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டமைப்பை மேம்படுத்தும் பணியில் ஈடுபடாமல் நாள்தோறும் 30 லட்சம் லிட்டரை மட்டுமே உற்பத்தியாளர்களிடமிருந்து வாங்குவதாகவும் கூறப்படுகிறது. ஆவின் பால் நல்ல தரத்துடன் கிடைத்தாலும் அதனை குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வாங்க முடிவதாக நுகர்வோர்கள் தெரிவிக்கின்றனர். ஆவின்லையும் பாலை முழுமையாக வாங்காத காரணத்தினால மக்கள் உற்பத்தியாளர் வேற வழி இல்லாமல் பிரைவேட் பிளேயர்ஸ்கிட்ட போயிட்டு அவங்க பாலை கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு பிரைவேட் பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பாலோட விலையை ₹1 ₹2 அவங்க 1 லிட்டருக்கு மேலும் குறைச்சி தான் வாங்குறாங்க, கொள்முதல் பண்ணுறாங்க. அப்படி குறைச்சி கொள்முதல் பண்ணாலும் அவங்களோட விற்பனை விலையை சடனாக திடீர்னு ₹2 ₹4ங்கிற மாதிரி உயர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் எல்லா இடத்துலையும் ஆவின் பால் தேவை அதிகமாக இருக்குது. ஆனால் பிரைவேட்டில் இருக்கிற பால் தாராளமாக நிறைய எல்லா இடத்துக்கும் கிடைக்குது. ஆனால் ஆவின் பால்னு போய் கேட்டோம்னா குறிப்பிட்ட டைமில் போனோடனே பால் தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற எல்லா பாலும் எப்பயும் போல் கிடைக்குது. விலை கம்மியாக பால் இருக்குது, எங்களுக்கு சௌரியமாக இருக்கும், பால் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது ஆவின் பால்னு சொல்கிறாங்கன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் வெளியே இருக்கிற பால் மட்டும்தான் கிடைக்குது. அரசு அறிவித்த பால் கொள்முதல் விலையை விட குறைவான விலைக்கு பாலை கொள்முதல் செய்யும் தனியார் நிறுவனங்கள் அரசு அறிவித்துள்ள விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் புகார் தெரிவிக்கின்றனர். இதனை தடுக்க நடவடிக்கை எடுப்பதோடு ஆவின் நிறுவனத்தில் உள்ள நிர்வாக சீர்கேட்டை சரி செய்ய வேண்டும் என்று பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமி.